வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கும் பராசக்தி அம்மனுக்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆனால் பலர் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு செல்கிறேன், தீபம் ஏற்றுகிறேன், இருந்தும் ஏன் பெரிய மாற்றம் தெரியவில்லை? உண்மையில் அம்மன் வழிபாட்டில் சில எளிய முறைகளை பின்பற்றினால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, செல்வ வளம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம் போன்ற பல அருள்களை பக்தர்கள் அனுபவித்ததாக நம்பப்படுகிறது. இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை அம்மனை எந்த நேரத்தில், எந்த பூவால், எந்த தீபத்தால், எந்த மந்திரத்துடன் வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் என்பதை முழுமையாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையின் ஆன்மீக சிறப்பு. இந்திய ஆன்மீக மரபில் வெள்ளிக்கிழமை சக்தி வழிபாட்டிற்கான மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. பார்வதி தேவி, மகாலட்சுமி, அபிராமி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, மாரியம்மன் போன்ற அனைத்து அம்மன் வடிவங்களும் சக்தியின் வெளிப்பாடுகளாக கருதப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை அன்று பக்தியுடன் செய்யப்படும் வழிபாடு. குடும்பத்தில் அமைதி, பணவரவு, தொழில் முன்னேற்றம், திருமண தடை நீக்கம், குழந்தை பாக்கியம், மன நிம்மதி போன்ற பல நன்மைகளை தரும் என்று பலர் நம்புகின்றனர். வழிபாட்டிற்கு சிறந்த நேரம். அதிகாலை சூரிய உதயத்திற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் கோலம் போடுவது நல்லதாக கருதப்படுகிறது. காலை 6 மணி முதல் 8 மணி வரை வழிபடலாம். மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்போ அல்லது அதன் பின்னர் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பாக கருதப்படுகிறது. நேரத்தை விட மனதின் பக்தியே முக்கியமானது. தீபம் ஏற்றும் முறை. வெள்ளிக்கிழமை 2 முகம் கொண்ட விளக்கு அல்லது 5 முகம் கொண்ட விளக்கு ஏற்றுவது பலர் கடைபிடிக்கும் வழக்கம். நல்லெண்ணெய் அல்லது நெய்யால் தீபம் ஏற்றலாம். விளக்கை ஏற்றும் போது மனதில் கோபம், பொறாமை, எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் இருக்க முயற்சிக்க வேண்டும். தீபத்தின் ஒளி அறையை மட்டுமல்ல, நம் மனதையும் பிரகாசமாக்கும் என்பதே அதன் உண்மையான அர்த்தம். அம்மனுக்கு பிடித்த பூக்கள். அம்மனுக்கு பல்வேறு பூக்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அவற்றில் செம்பருத்தி, மல்லிகை, ரோஜா, அரளி, தாமரை மிகவும் பிரபலமானவை. புதியதாகவும் மணம் வீசும் பூக்களையே சமர்ப்பிப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது. நிவேதனம். வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு இனிப்பு வகைகள் சமர்ப்பிப்பது வழக்கம். உதாரணமாக சர்க்கரை பொங்கல், சர்க்கரை அவல், பாயாசம், பழங்கள், தேங்காய். எளிமையாக இருந்தாலும் மனப்பூர்வமாக சமர்ப்பிப்பதே முக்கியம். சொல்ல வேண்டிய மந்திரங்கள். பின்வரும் மந்திரங்களை பக்தியுடன் சொல்லலாம். ஓம் சக்தி பராசக்தி 108 முறை, அல்லது ஓ ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே 27 அல்லது 108 முறை, அல்லது லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி ஆந்தாதி, லட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம். மந்திரத்தை சரியான உச்சரிப்புடன் சொல்ல முடிந்தால் நல்லது. இல்லையெனில் உண்மையான பக்தியுடன் இறைவனை நினைப்பதே முக்கியம். செய்ய வேண்டிய 7 விஷயங்கள். 1. வெள்ளை அல்லது சிவப்பு நிற ஆடை அணியலாம். 2. வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். 3. தீபம் ஏற்றி அமைதியாக சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். 4. அன்னதானம் அல்லது இயன்ற உதவியை செய்யுங்கள். 5. பெண்களை மரியாதையுடன் நடத்துங்கள். 6. கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுங்கள். 7. அம்மனை நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். 1. வழிபாடு செய்வதற்காக மற்றவர்களை குறை கூற வேண்டாம். ஆடம்பரத்தை விட பக்திக்கு முக்கியத்துவம் கொடுங்கள்.
வழிபாட்டை வெறும் பலன் பெறும் நோக்கத்துடன் மட்டும் செய்யாமல் நன்றியுணர்வுடன் செய்யுங்கள். நிறைவுரை 1. வெள்ளிக்கிழமை அம்மனை பக்தியுடன் வழிபடுவது பலருக்கு ஆன்மீக நிறைவு மற்றும் மன அமைதியை அளிக்கும் ஒரு அழகான வழக்கமாக உள்ளது. வாழ்க்கையில் எந்த சிரமம் இருந்தாலும் மன உறுதியுடன் இறைவனை நம்பி நல்ல செயல்களை தொடர்வதே உண்மையான வழிபாடு. அம்மனின் அருள் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் வளத்தை வழங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். இதுபோன்ற பக்தி, ஆன்மீகம், கோவில் வரலாறு மற்றும் தினசரி இறை அருள் சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். அம்மனின் அருள் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்க வாழ்த்துகள்.